இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று செப்டம்பர் 8ஆம் நாள். இறைவன் தம் அன்னையை, நம் ஆரோக்கிய தாயை ஓர் ஓவியமாக வரைந்த நாள், காவியமாக எழுதிய நாள். இன்று தமது இறை அரசுக்கு இறைவன் அடிக்கல் நாட்டிய நாள். இறை அருளின் வாய்க்காலை இவ்வுலகிற்கு தந்த நாள். இன்று அன்னையின் பிறப்பு நாள், நம் உள்ளத்திற்கு உவப்பூட்டும் உன்னத நாள். அருள் நிறைந்த அழகு பெட்டகமாம், தன்னிகரில்லா பெண்களுள் பேறு பெற்ற பொக்கிஷமாம் அன்னைக்காய் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நாம் பெற்றுக்கொண்ட எண்ணில் அடங்க ஆசீர்வாதங்களுக்காய் இத்திருப்பலி வழியாய் நன்றி சொல்வோம். நமது வாழ்வெனும் கொடையை இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக்கும் அருள் வேண்டுவோம். நமது தாயின் தாரக மந்திரமாம் தாழ்ச்சியையும் எளிமையும் தளராது பின்பற்றி நாம் வாழும் சூழலில் அன்னையின் பிரதிபலிப்புகளாய் அமைய அருள் வேண்டி இணைவோம். இத்திருப்பலியில் பெண் குழந்தைகளின் வாழ்வும் மாண்பும் பேணி பாதுகாக்கப்பட சிறப்பாக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். Dear devotees of Our Lady of Velankani, today we have gathered to celebrate the joyous occasion of the birthday of our mother, a beloved and revered figure in the hearts of countless devotees. As we reflect on her life and the miraculous events associated with the shrine, let us offer our heartfelt prayers and gratitude for all her intercession and guidance. May her example inspire us to live a life of faith, love and humility. Let us rise to our feet and join the entrance hymn. திருவிழா திருப்பலி பாடல் புத்தகம் பக்கம் 1 பாடல் எண் 1. கொண்டாடுவோம்
உம்மை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இறைவனை போற்றி கொண்டாடுவோம், அவரின் நாமத்தை கொண்டாடுவோம். இறைவனை போற்றி கொண்டாடுவோம், அவரின் நாமத்தை கொண்டாடுவோம். மாறாத அவர் அன்பை கொண்டாடுவோம், மாறாத அவர் அன்பை கொண்டாடுவோம். மகிழ்வுடன் திருமுன் கொண்டாடுவோம், 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 திருப்பலிதனையே கொண்டாடுவோம். குருவுடன் சேர்ந்து கொண்டாடுவோம், குடும்பமாய் இணைந்து கொண்டாடுவோம். குருவுடன் சேர்ந்து கொண்டாடுவோம், குடும்பமாய் இணைந்து கொண்டாடுவோம். காலையும் மாலையும் கொண்டாடுவோம், காலையும் மாலையும் கொண்டாடுவோம். பணிவுடன் திருமுன் கொண்டாடுவோம், 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 திருப்பலிதனையே கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நாளிலே தஞ்சை ஆயர் மேமிகு சகாயராஜ் ஆண்டகை அவர்கள் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து அருள் தந்தையர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். இன்றைய நாள் மகத்தான நாள், அன்னை மரியாளின் பிறந்த நாள், ஆரோக்கிய அன்னையின் பிறந்த நாள். நம்முடைய அன்னை இங்கே வீற்றிருந்து நம் அனைவருக்கும் அருளுக்கு மேல் அருளை பொழிந்து கொண்டிருக்கிறார்.
அன்னை மரியாளிடத்தில், ஆரோக்கிய அன்னையிடத்தில் பல்வேறு கோரிக்கைகளோடு, வேண்டுதலோடு, கவலையோடு, கண்ணீரோடு நாம் இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்வதற்காக ஆரோக்கிய அன்னை காத்திருக்கிறார். இங்கே வந்திருக்கின்ற பல பக்தர்கள் சாட்சி கூற வேண்டும் என்று விளைகிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கிய அன்னை புதுமைகள் புரிந்திருக்கிறார்கள், உடல்நலம் கொடுத்திருக்கிறார்கள், வளமையை கொடுத்திருக்கிறார்கள், குடும்பத்தில் ஏற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு பறைசாற்றுகிறார்கள். இன்றைக்கு ஆரோக்கிய அன்னை நம்முடைய உள்ளத்து தேவைகளை எல்லாம் அறிந்தவராக, நம்முடைய வேண்டுதலை கேட்பவராக, எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே பரிந்து பேசுபவராக இங்கே காத்திருக்கிறார். அன்னை வழியாக ஆண்டவரிடத்தில் அளவற்ற கொடைகளை பெறுவோம். அதற்காக இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோமாக. My dear brothers and sisters in Jesus Christ, we have come to the shrine of Our Lady of Good Health, Velankani, with the great hope and expectation that our Blessed Mother will help each one of us. Thousands of people gather in this shrine to celebrate the feast day of our Blessed Mother, the birthday of our Blessed Mother. Today, we have the Bishop of Thanjavur, Most Reverend Dr. Sagayaraj, who is going to celebrate Mass for us, who is going to pray for us along with the priests, so that we may have all the blessings from the Lord. In this sacred place, we have received a lot of blessings, and we will continue to receive the blessings. Our Blessed Mother tells each one of us that she cares for us, and she is compassionate, and she has the passion to help us. As the angel told our Blessed Mother, nothing is impossible with God. Therefore, whatever may be our intentions, God is ready to provide us with the solutions, and our Blessed Mother is ready to intercede for us. With this in mind, as we celebrate the birthday of our Blessed Mother, let us rejoice and participate in this Mass and ask the Lord pardon and mercy for our failures. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க நமக்கு அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் தீமையின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து மது அருள் காவலை அடையவும் நாங்கள் தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, மது பேர் இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடுமே அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கு வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியர்களை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீமையின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேல்மடை தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்துருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவரே ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நாடும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நாடும் உரைப்பணிதனிலும் வெண்மையாவே இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நாடும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நாடும் உரைப்பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நாடும் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ நாடும் உரைப்பணிதனிலும் வெண்மையாவே. எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய இறையாட்சியின் திருவிருந்தில் நாம் பங்கு பெறும் தகுதியை நமக்கு தருவாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது வீரான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றில் அணிந்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரு மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவாம், புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் மகிழ்ச்சிக்குரிய பிறப்பு திருநாளை கொண்டாடக்கூடிய அவரது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்கு உமது விண்ணக அருள் கொடைகளை நிறைவாக தந்து நாங்கள் எந்நாளும் அது அருளிலும் அமைதியிலும் வளர செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். A reading from the book of Numbers, chapter 6, verses 22 to 27. The Lord spoke to Moses, saying, "Speak to Aaron and his sons, saying, Thus you shall bless the Israelites. You shall say to them, The Lord bless you and keep you. The Lord make his face to shine upon you and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you peace. So they shall put my name on the Israelites, and I will bless them." The word of the Lord. Thanks be to God.
தாழ்ந்தோரை உயர்த்தினார். பசித்தோர்க்கு உணவளித்து செல்வரை வெறுமையாக்கினார். நினிசா நினிசா நிசரித மமதபசி ஆன்மா இறைவனை போற்றுகின்றது. என் மீட்பராம் இறைவனை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே. ஆவிரவாமையும் அவர் வழிவந்தோரையும் தலைமுறைகள் கடந்தாலும் நினைவில் கொள்கின்றேன். ஆபிரகாமையும் அவர் வழிவந்தோரையும் தலைமுறைகள் கடந்தாலும் நினைவில் கொள்கின்றேன். என்றென்றும் வாழ இஸ்ராயேலை காக்கின்றேன். என்றென்றும் வாழ இஸ்ராயேலை காக்கின்றேன். போற்றுவேன் எந்நாளுமே என்னை தேர்ந்த இறைவனையே. நினிசா நினிசா நிசரித மமதபசி ஆன்மா இறைவனை போற்றுகின்றது. என் மீட்பராம் இறைவனை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே. दूसरा पाठ गलातियों के नाम संत पौलुस का पत्र अध्याय 4 पद संख्या 4 से 7। किंतु समय पूरा हो जाने पर ईश्वर ने अपने पुत्र को भेजा। वह एक नारी से उत्पन्न हुई और संहिता के अधीन रहे, जिससे वह संहिता के अधीन रहने वालों को छुड़ा सके और हम ईश्वर के दत्तक पुत्र बन जाए। आप लोग पुत्र ही है, इसका प्रमाण यह है कि ईश्वर ने हमारे हृदयों में अपने पुत्र का आत्मा भेजा है, जो यह पुकार कर कहता है, अब्बा पिता। इसलिए अब आप दास नहीं पुत्र है, और पुत्र होने के नाते आप ईश्वर की कृपा से विरासत की अधिकार भी है। यह ईश्वर की वाणी है। இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்று எங்களுக்காய் மன்றாடும் மரியே நீர் வாழ்கவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
உமக்கே. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவரது வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே என ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவர் என்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்தபின் தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒருமுறை இந்த அருமையான நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்னை மரியாவின் பிறந்த நாளை அகில உலக திரு அவையோடு சேர்ந்து கொண்டாட நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த அன்னையின் பிறந்த நாளையே ஆரோக்கிய தாயின் திருநாளாக, வேளாங்கண்ணியில் வீற்றிருக்கும் நமது அன்பு தாய் ஆரோக்கிய தாயின் பிறந்த நாளாக கொண்டாட நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். நமது பிறந்தநாள் கொண்டாட்டமே நமக்கு அத்துணை உவகையை மகிழ்ச்சியை கொடுக்கும். சிறு பிள்ளைகள் பிறந்தநாள் கொண்டாடுகிற போது நம்மிடம் வந்து சொல்வதை கேட்டிருக்கிறோம், இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே என்று அவர்களே சொல்லிக்கொள்வார்கள். அத்துணை ஆனந்தமாக நமது பிறந்தநாளை கொண்டாடுகிற நாம் எத்துணை ஆனந்தமாக நமது அன்னையின் பிறந்த நாளை, இயேசுவின் அண்டையின் பிறந்த நாளை, நம் கடவுளின் தாயான மரியாவின் பிறந்த நாளை கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த நாளில் இங்கு கூடியிருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்குமே அன்னையின் திருநாள் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹாப்பி ஃபீஸ். நீங்களே நேரடியாக அன்னையின் சுரூபத்தை பார்த்தவர்களாக சொல்லலாம், அம்மா ஹாப்பி ஃபீஸ், அம்மா ஹாப்பி பர்த்டே என்று சொல்லுங்கள். மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நமது உள்ளத்தில். நமது அன்னையை வாழ்த்துவதில் நமக்கு அத்துணை ஆனந்தம் உள்ளத்தில் பிறக்கும். இந்த நாளில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மிகுந்த அன்புக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியாவை குறித்து கொடுக்கிற அந்த சிந்தனைகளையே உங்களோடு இந்த மறையுரை சிந்தனையாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். 3 சிந்தனைகளை அன்னை மரியாவின் திருநாளில் அவர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவதாக, அன்னை மரியா நம் ஆண்டவர் இயேசுவின் மகிழ்ச்சியை முழுமையாக பெற்று அனுபவித்தவர், அதை எப்போதுமே பிறரோடு பகிர்ந்து மகிழ்ந்தவர் என்று சொல்லுவார். இயேசு தாம் இறப்பதற்கு முன்னால் தம் சீடர்களுக்கு 2 காரியங்களை கொடையாக கொடுப்பதாக சொன்னார். ஒன்று, இந்த உலகம் தர முடியாத அமைதி. இன்னொன்று, இந்த உலகம் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சி என்று பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தையில் சொல்லுவார், அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் கொடுக்கிற அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல. உலகம் தர முடியாத அந்த அமைதியை, அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுவார். அது நிலையான சமாதானம், நிலையான அமைதி, எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலமும் நமது உள்ளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அமைதி என்று உணர்வோம்.
அதேபோல யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தையில் சொல்லுவார், நான் உங்களை காணுகிற போது உங்கள் உள்ள மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும், அந்த மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. ஆக இந்த உலகத்தில் எந்த மனிதரும், எந்த ஒரு நிகழ்வும், எந்த ஒரு சூழலும், எந்த ஒரு இல்லாமையும் எதுவுமே நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சியை, அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சியை நம் அனைவருக்கும் கொடுப்பதாக இயேசு வாக்களித்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கொடுக்கக்கூடிய இந்த அமைதியிலும் இந்த மகிழ்ச்சியிலுமே நமது வாழ்வு நிறைந்திருக்க வேண்டும், நிறைந்திருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். கொலம்பிய நாட்டில் ஒரு கைதியின் நிலை குறித்து ஒரு முறை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். கொலம்பிய நாட்டில் ஒரு விசாரணை கைதியாக ஒருவரை கைது செய்திருந்தார்கள். அவன் மிக சிறந்த இசை ஞானி. கித்தார் வைத்துக்கொண்டு எப்படியோ சிறைச்சாலைக்குள் அதையும் எடுத்துக்கொண்டு போனான். தான் போகிற போதே இசையமைத்து கொண்டு தான் மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த இசை அமைத்து காட்டி எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தான் அந்த சிறை கைதி. ஆனால் சிறை காவலர்களுக்கு அவன் மீது மிகுந்த காட்டம். தண்டனை பெற வந்திருக்கிறவன் மகிழ்ச்சியாக இருப்பதா என்று ஒரு முறை அவனது கித்தாரை வாங்கி உடைத்து போடுகிறார்கள். ஆனாலும் அந்த மனிதன் சளைக்கவில்லை. தொடர்ந்து நன்கு பாடக்கூடிய அவன் கைதட்டி கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு பாடி தானும் மகிழ்ந்து எல்லோரையும் மகிழ்விக்க செய்து கொண்டிருந்தான். பிறகு அவர்கள் நினைக்கிறார்கள், அவனது நாக்கை அறுத்துவிட்டால் அவன் எப்படி பாடுவான் என்று பார்க்கிறோம். அவனது நாவையும் அறுத்து போட்டார்கள். ஆனாலும் அவன் ஆடிக்கொண்டு கைதட்டி கொண்டு தனது மகிழ்ச்சியை எப்போதுமே வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த காட்சியை கண்ட அந்த சிறைத்துறை கண்காணிப்பாளர் தனது நாட்குறிப்பில் எழுதி வைக்கிறார், he was the embodiment of all that could be called joy. He is such a joyful person, therefore nothing could take his joy away from him. அவன் மகிழ்ச்சியின் மொத்த உருவாய் இருக்கிறான். எது இருக்கிறதோ எது இல்லையோ அவன் மகிழ்ந்திருப்பான். அந்த மகிழ்ச்சியை யாரும் அவனிடமிருந்து எடுத்துவிட முடியாது என்று எழுதியிருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அத்தகைய மகிழ்ச்சியைத்தான், அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சியைத்தான் இந்த உலகத்து மனிதர்களோ உலகத்து பொருளோ நம்மிடம் இருப்பதோ இல்லாததோ நமக்கு முன் நடப்பதோ நடவாததோ எதுவுமே நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சியை கிறிஸ்து நமக்கு தருவதாக சொன்னார். அன்னை மரியா அத்தகைய மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரராகவே இருந்தார். நமக்கு தெரியும், அந்த அன்னையின் வாழ்வு முழுவவே வியாகுலத்தாயின் வாழ்வாகவே இருந்தது என்று பார்க்கிறோம். கபிரியேல் தூதருக்கு ஆம் என்று சொன்ன அந்த தருணத்திலிருந்து இறக்கிற நேரம் வரை அந்த தாயின் வாழ்வு என்பது ஒரு வியாகுலத்தாயின் வாழ்வாகவே இருந்தது என்று நாம் உணர்ந்தாலும் கூட அத்துணை ஆனந்தமான ஒரு பெண்மணியாக தனது வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். என்ன காரணமாக இருக்கும்? திருப்பாடல் 37:4 சொல்லுகிறது, ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று. ஆண்டவரிலேயே, கடவுளிலேயே உனது மகிழ்ச்சியை தேடு. அவரையே உனது மகிழ்ச்சிக்கான காரணமாக கொண்டிரு. உனது வாழ்வு மகிழ்ச்சியால் அமைதியால் நிறைந்திருக்கும் என்று. அன்னை மரியா அந்த கடவுளை தனது மகிழ்ச்சிக்கான காரணமாக கொண்டிருந்தவர் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் நமது மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கிறார். அவரிடம் பிறந்த இயேசுவும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு மனிதராக இருந்தார் என்று நமக்கு இந்த நற்செய்தி சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். அவரது பேச்சுக்களை பார்க்கிற போது, அவரது செயல்பாடுகளை பார்க்கிற போது ஒன்று நமக்கு விளங்குகிறது, இயேசு அத்துணை ஆனந்த மிகுந்த மனிதராக மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருபவராக தனது வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 10:21 குறிப்பாக வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு தூய ஆவியில் பேருவகை அடைந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அந்த கடவுளை போற்றினார் என்று வாசிக்கும். அவரது வாழ்வு அத்துணை ஆனந்த மிகுந்தமாக இருந்தது. ஏனெனில் அன்னை மரியா என்கிற அந்த மகிழ்ச்சி மிகு பெண்ணிடம் பிறந்த இயேசுவும் மகிழ்ச்சி மிகுந்த ஒருவராகவே தனது வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார் என்று உணரும். நமது மரியாவின் அந்த மன்றாட்டு மாலையில் நாம் ஜெபிக்கிறோம், எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே என்று. அன்னை மரியா நமக்கு எப்போதுமே இந்த மகிழ்ச்சியின் காரணமாக இருக்கிறார். மலேசிய நாட்டு கவிதை ஒன்று இப்படி சொல்லும், யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரீசன் ஃபார் மீ டு ஸ்மைல் என்று. எனது புன்னகைக்கான மிக அழகிய காரணம் நீ என்று. அன்னை மரியாவை பார்த்து மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம், எங்கள் மகிழ்ச்சியின் காரணம் நீ.
எங்களது புன்னகைக்கான எங்களது மகிழ்ச்சிக்கான ஒரே அழகிய காரணம் நீ என்று அத்துணை ஆனந்த மிகுந்த ஒரு பெண்மணியாக இருந்தார். இந்த மகிழ்ச்சியை தன்னோடு வைத்து கொண்டிருக்கவில்லை. வாழ்வில் சில பேரை பார்க்கிறோம், நம்மில் கூட சில பேர் அத்தகைய பண்பை கொண்டிருப்பவர்களாக இருக்கிறோம். நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்போம், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வோம். அருள் பணியாளர்கள் துறவியரிடையே நான் கேட்டிருக்கிறேன் இந்த வார்த்தை. அந்த ஃபாதர் அங்கே வந்து உட்கார்ந்தா அந்த இடம் கலகலன்னு இருக்கும், அத்துணை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கும். எதையாவது பேசி கொண்டிருப்பார்கள், எதையாவது சொல்லி கொண்டிருப்பார்கள், ஆனால் அங்கே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கும். அவர்களுக்குள் சோகம் இல்லை என்பதல்ல, அவர்களுக்கு கஷ்டம் இல்லை என்பதல்ல, கண்ணீருக்கான காரணம் இல்லை என்பதல்ல, அதையும் தாண்டி உள்ளார்ந்த மகிழ்ச்சி கொண்டிருந்த மனிதர்களாக வாழுகிற அந்த பெரும் பேறு அவர்களுக்கு கிடைத்திருப்பதாக நான் உணர்வேன். அன்னை மரியாவுக்கு அந்த பெரும் பேறு கிடைத்திருந்தது. அவர் சென்ற இடமெல்லாம் மகிழ்ச்சி இருந்தது என்றே உணர முடிகிறது. எலிசபெத்தை சந்தித்த அந்த நிகழ்ச்சி என்று நற்செய்தியாக நான் வாசிக்க கேட்டோம். மரியா சென்ற உடனேயே எலிசபெத் உணர்கிறார், நான் மகிழ்ந்திருக்கிறேன், எனது உள்ளத்தில் குழந்தையாக இருக்கும் திருமுழுக்கு யோவானும் அக்களிப்பால் துள்ளி குதிக்கிறான். உனது பிரசன்னமே, நீர் என்னிடம் வந்தாய் என்பதே, உனது வாழ்த்துரை கேட்டதுமே எனது உள்ளத்தில் அத்துணை உவகை, அத்துணை மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக அன்னை மரியா இருக்கிறார். கானாவூர் திருமண நிகழ்வில் பார்க்கிறோம். யூதர்களை பொறுத்தவரை திராட்சை ரசம் என்பது மகிழ்ச்சியின் அடையாளம், அது கொண்டாட்டத்தின் அடையாளம். திராட்சை ரசம் இருந்தால் கொண்டாட்டம், அது குறைந்து போனது இல்லை என்று போனால் அந்த கொண்டாட்டம் இல்லை, ஆனந்தம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, கூத்து இல்லை என்பதாக ஆகி போகிறது. அன்னை மரியா நல்ல ரசம் மீண்டும் கிடைக்க, அந்த கற்சாடிகள் எல்லாம் மீண்டும் நிறைய காரணமாக இருக்கிறார். உண்மையில் என்ன நிகழ்கிறது? மீண்டும் அந்த திருமண நிகழ்வில் ஆனந்தம் வர, மகிழ்ச்சி வர காரணமாக இருக்கிறவராக அன்னை மரியாவை பார்க்கிறோம். ஆக அன்னை மரியாவை பொறுத்தவரை தான் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டிருக்கிற ஒரு பெண்மணியாக, அந்த மகிழ்ச்சியை பிறரோடு என்னால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணியாக, அந்த மகிழ்ச்சியின் தூதராக, அந்த மகிழ்ச்சியை கொண்டு செல்லும் கடவுளது அடியாராக, கடவுளது பணியாளராகவே தனது வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார். அன்னை மரியா இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிறோம், நமது உள்ளத்திலும் மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த ஆலயத்தோடு, இந்த திருத்தலத்தோடு முடிந்து போவதல்ல இந்த மகிழ்ச்சி மிகுந்த வாழ்வு. உங்களது வாழ்வு முழுவதும் இந்த மகிழ்ச்சி, இந்த ஆனந்தம் நிறைந்திருக்க வேண்டுமென இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இரண்டாவது, திருத்தந்தை சொல்லுவார், தீமை நம்மை ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது. தீமை நம்மை ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்போம் என்று சொல்வார். அன்னை மரியா அப்படித்தான் வாழ்ந்தார் என்றுவார். தீமைக்கு முன்னால் அடிபணியாத, நன்மையின் மொத்த உருவான அந்த கடவுளை மட்டும் மிக இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு என்பார். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14-15 வார்த்தைகளில் வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய திருத்தூதர்களை தம்மிடம் அழைக்கிறார். 3 நோக்கங்களுக்காக அவர்களை அழைத்தார் என்று மார்க்கு பட்டியலிடுவார். 1, தம்மோடு இருப்பதற்கு. 2, நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படுவதற்கு. 3வது, தீமையின் மீது அதிகாரம் கொண்டிருப்பதற்கு. அன்னை மரியா தீமையின் மீது அதிகாரம் கொண்டிருந்தவராக இருந்தார். அவரது பிள்ளைகளாகிய நாமும் அந்த தீமையின் மீது அதிகாரம் கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்கள். ஆனால் வாழ்வில் என்ன நடக்கிறது? எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? தீமையை கண்டு 1 பயந்து ஒதுங்கிக் கொள்ளுகிறோம். நமக்கு எதற்கு வன்பு? தீமையோடு ஏன் மோத வேண்டும் என்று நாம் விலகிக் கொள்ளுகிறோம். அல்லது தீமையோடு சமரசம் செய்து கொள்ளுகிறோம். ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைத்துக் கொள்ளுகிறோம். இருந்துவிட்டு போகிறது என்பதாக விட்டு விடுகிறோம். 3வது, அந்த தீமையோடு கைகோர்த்து கொள்ளுகிறோம். என் கன்னிவென்ஸ் என்று சொல்வார். அந்த தீமையோடு கூட்டு களவாணித்தனம் செய்து கொள்ளுகிறோம். தீமையும் நாமும் ஒன்று என்பதாக நமது வாழ்வு மாறி போகிறது பிரியமானவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தீமையின் மீது அதிகாரம் கொண்டவர்கள், தீமைக்கு முன் அடிபணியாதவர்கள். ஆக நன்மைத்தனமாகிய கடவுளை பற்றி கொள்ளுகிற போது தீமை விலகி கொள்ளுகிறது. சொல்லுவார்கள், ஒளியாகிய இயேசுவை உற்று நோக்குங்கள், எல்லா இருளும் உங்களுக்கு பின்னால் விழும் என்று. ஆக ஒளியை நோக்குகிற போது இருள் விலகி போகிறது. ஒளியாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற போது தீமை என்னும் இருளும், தீமை என்னும் அந்த சாவு தன்மையும் நம்மிடமிருந்து முழுமையாக அகற்றப்படுகிறது என்று உணர். ஆனால் நமது வாழ்வில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றலில் அந்த தீமை எதிர்க்கக்கூடிய அந்த திறன் நம்மிடம் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. ஏனெனில் கடவுள் நம்மோடு இருக்கிறார். சொல்லுவார்கள், கோலியாத்து எவ்வளவு வலிமை உடையவன் என்று தாவீது கவலைப்படவில்லை.
ஏனெனில் தான் நம்பியிருக்கிற கடவுள் எத்துணை ஆற்றல் மிகுந்தவர் என்பது தாவீதுக்கு தெரிந்திருந்தது என்று. ஆக தான் நம்பியிருக்கிற கடவுள் மிகுந்த வலிமை உடையவர். கோலியாத் எவ்வளவு வலிமையுடையவனாக இருந்தால் எனக்கு என்ன, அவனை மோதி மிதித்து விட முடியும், அவனை வெற்றி கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை அவரிடம் இருந்தது என்று உணர முடியும். மூன்றாவது, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, தேவையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் விரைந்து சென்று உதவுங்கள், விரைந்து சென்று உதவுங்கள். இன்றைய நற்செய்தியின் தொடக்க வாக்கியமே அப்படித்தான் இருந்தது. அன்னை மரியா விரைந்து சென்று எலிசபெத்தை சந்திக்க போகிறார் என்று. அந்த செய்தி கேட்டவுடன் நேற்று கூட சொல்லி கொண்டிருந்தேன். போகிற போக்கில் ஒரு அடையாளமாக இதோ மது உறவினராக எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம் என்று ஒரு அடையாளமாக, ஒரு குறியாக சொல்லப்பட்ட அந்த செய்தியை மனதில் நிறுத்தி, தான் கருவுற்றிருக்கிறோம் என்கிற நிலையிலும் கூட கருவுற்ற மூத்த அந்த சகோதரிக்கு, அந்த உறவினருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று விரைந்து சென்று நல விசாரித்து அல்ல, நல்லா இருங்க, உடம்பு பார்த்துக்குங்க, சுடுதண்ணி போட்டு குளிங்க, நல்ல திடகார்த்தமாக சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு வருவதால் 3 மாதங்கள் அந்த இளம்பெண் அந்த முதிய தாயோடு தங்கி இருந்து, உடனிருந்து, ஊழியம் செய்து, பணிவிடை செய்து, மகிழ்வோடு திரும்பி வந்தவராக பார்க்கிறோம். ஆக யாரும் சொல்லாமலேயே வந்து உதவி செய் என்று யாரும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பாமலேயே விரைந்து சென்று, குறிப்பறிந்து, தேவை அறிந்து, வலிய போய் உதவக்கூடிய மனநிலை அன்னை மரியாவிடம் விளங்குகிறது என்று பார்க்கிறோம். காணாவர் திருமண நிகழ்வில் கூட பார்க்கிறோம். யாராவது அவரிடம் முறையிட்டார்களா? ரசம் தீர்ந்து போன ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னார்களா? இயேசுவின் வல்லமை விளங்க போகிறது என்று யாருக்காவது அவங்க தெரிந்திருந்ததா? ஆனால் அந்த நிலையை பார்த்து, குறிப்பாக அறிந்து, அந்த மக்களுக்கு தேவையை அறிந்து, வறியவர்களின் இல்லத்தில் தான் திராட்சை ரசம் தீர்ந்து போகும், பணக்காரர்களின் இல்லத்தில் அல்ல. ஆக அந்த வறியவர்களுக்கு, அந்த ஏழைகளுக்கு ஏற்பட்ட அந்த அவமானம், நமது வீடுகளிலும் கூட விருந்து கொடுத்திருக்கிறோம். விருந்து இல்லாமற் போனால், குறைந்து போனால் அது நமக்கு எத்துணை அவப்பெயராக இருக்கும் என்று உணர்ந்திருக்கிறோம். திராட்சை ரசம் தீர்ந்து போய் அவப்பெயரோடு விளங்கி கொண்டிருந்த அந்த குடும்பத்திற்கு அத்துணை ஆனந்தத்தை, மனநிறைவை கொண்டு வந்தவர் அன்னை மரியா. யாரும் கேட்காமலேயே தேவை அறிந்து, குறிப்பறிந்து, வழிய போய் அந்த மாபெரும் அருமடையாளம் அங்கு நிகழ காரணமாக இருந்தவர் அன்னை மரியா என்று பார்க்கிறோம். ஆகவே தான் நான் உள்ளத்தில் உணர்வேன், நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற போது, நமது உடலை வருத்தி கொண்டு அந்த அன்னையிடம் மன்றாடுகிற போதெல்லாம் எனக்குள் ஒரு கேள்வி வரும். நம்மை அறிந்திருக்கிற தாய், நம்மை முழுமையாக அன்பு செய்கிற தாய், நம் தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்பே அறிந்து நமக்காக பரிந்து பேசி அவற்றை பெற்றுக் கொடுக்கிற தாய் இருக்கிற போது நமக்கு என்ன கவலை? ஆக எப்போதுமே அடுத்தவர் தேவையில் விரைந்து போய் அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த ஒரு மனநிலை கிறிஸ்தவர்கள் நம்மிடம் மிகுதியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்கள், மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது இறைவார்த்தையில் இயேசு சொல்லுவார், சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எவற்றையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். அவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்தீர்களா? எனக்கு கொடுத்தீர்கள். அவர்கள் குடிக்க தண்ணீர் கொடுத்தீர்களா? எனக்கு கொடுத்தீர்கள். அவர்கள் உடுத்த உடை கொடுத்தீர்களா? அந்த உடையை எனக்கு தானே நீங்கள் கொடுத்தீர்கள். என்னை சிறையில் பார்க்க வந்தீர்களா? நான் அந்நியனாக இருந்தபோது என்னை உங்கள் இல்லத்தில் வரவேற்றீர்களா? நான் நோயிற்று இருக்கிற போது என்னை பார்க்க வந்தீர்களா? சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று உணரக்கூடிய மனநிலை. பிரியமானவர்களே, ஆனால் நமக்குள்ள ஒரு இயல்பான கேள்வி வரும். என்னிடமே இல்லாத போது, என்னிடம் இருப்பது குறைவாக இருக்கிற போது, எனக்கே இது போதுமானதாக இல்லாத போது நான் எப்படி பிறருக்கு கொடுக்க முடியும்? நமக்கு மிஞ்சியதுதானே தானம். கேட்டு பாருங்கள், என்றாவது உங்களுக்கு ஏதாவது மிஞ்சுமா? ஆம், இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகத்தில் எதுவுமே நமக்கு எப்போதும் மிஞ்சா. தேவைகளை அடுக்கி கொண்டு பெருக்கி கொண்டே போகிற ஒரு பண்பாட்டில் வாழ பழகி இருக்கிற நமக்கு ஒருபோதும் இது போதும் என்கிற நிலை வரவே வராது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுகிற உலகில் அன்னை மரியா நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பெல்லாம் அடுத்தவருக்கு உதவு, தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவு, எங்கு செல்வோம் என்று நினைக்காதே, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடியவராக அன்னை மரியா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கொரிந்தியர்கள் தமது 2ஆம் திருமுகத்தில் புனித பவுலடியார் சொல்வார், 9ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை, கடவுள் உங்களை எல்லா வளங்களாலும் நிறைக்க வல்லவர், உங்களுக்கு தேவையானது அத்தனையும் கொடுப்பார், நற்செயல்கள் செய்வதற்கு உங்களுக்கு தேவையானதையும் அந்த கடவுள் உங்களுக்கு இன்னும் மிகுதியாக கொடுப்பார் என்று சொல்லுவார். உங்களுக்கு தேவையானதையும் கொடுப்பார்,
அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு இன்னும் எது கூடுதலாக தேவையோ அதையும் கொடுப்பவராக அந்த கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுவார். ஆக பிரியமானவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் இறுதியாக நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு, அன்னை மரியாவிடம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வோம், அவரை மிக நெருக்கமாக பின்பற்றுவோம். அன்னை மரியாவை கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்தது ஒரு தாயாக, நம்மை அரவணைப்பவராக, நம் தேவைகளில் பரிந்து பேசக்கூடிய அருளின் அடையாளமாக இருக்க மட்டுமல்ல, அந்த தாயிடம் வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறோம், வாழுகிற முறையை கற்றுக்கொள்கிறோம். நம் ஆண்டவர் இயேசுவின் முதல் சீடராக விளங்கியவர் அன்னை மரியா. கடவுள் வார்த்தையை உள்ளத்தில் நிறுத்தி அதை மிக நெருக்கமாக மிகுந்த துணிவோடு பின்பற்றியவர் அன்னை மரியா. அன்னை மரியா நமக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி உடையவர்களாக வாழ, தீமையின் மீது அதிகாரம் கொண்டவர்களாக வாழ, அடுத்தவர்களுக்கு தேவை என்றால் விரைந்து சென்று உதவி செய்யக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். திருத்தந்தை இப்படித்தான் சொல்லியதை நிறைவு செய்கிறார். கடவுளின் திருவுளத்திற்கு அதே மகிழ்ச்சியோடு ஆனந்தமாய் பதிலளிப்போம். கடவுள் விருப்பம் எதுவானாலும், எனது விருப்பம் அல்ல கடவுளின் விருப்பம், எனது திட்டம் அல்ல கடவுளின் திட்டம், நான் விரும்பி போகிற பாதை அல்ல கடவுள் எனக்கு காட்டியிருக்கிற பாதை, அதில் நான் மகிழ்வாய் ஆனந்தமாய் போவேன் என்று வாழக்கூடிய ஒரு மனநிலை. பிறருக்கு உதவி என்றால் விரைந்து சென்று உதவக்கூடிய மனநிலை. மூன்றாவது, இறை நம்பிக்கையிலும் இறை வார்த்தையிலும் தளராது நிலைத்து நிற்பது என்பதை இன்னும் ஆழமாக உணர இத்திருப்பலியில் அருள் வேண்டும். My brothers and sisters in Christ and my dear friends, as we are gathered here to celebrate the nativity of our Blessed Mother Mary and the feast of Our Lady of Good Health, Our Lady of Good Health at Velanganni, in this abode of Mary's presence, I wish you all a very happy feast. Let us celebrate the real birthday of our Mother Mary. Our own birthday brings us a lot of joy and gaiety. We are always very keen on celebrating our. What joy could be greater than the joy that we get when we really celebrate the birthday of our Mother of Jesus and Mother of God. On this beautiful day, I call upon you to reflect upon 3 reflections that Pope Francis has given us on this feast to reflect over. 1. Our mother teaches us to experience the joy of Christ and always share it with others. Experience the joy of Christ. Just don't keep it with yourself. Share it with others. We know Christ, before his death, offered to give 2 gifts to his disciples. 1, the peace the world could never give us. The world could never afford to give us. Second one is the joy the world could never take away from us. So these are the 2 greatest gifts that Jesus promised his disciples, and he gave them. That's what we read. Peace the world cannot give, and the joy no one in this world can take away from us. And Mary was always a woman who found herself a joyful person, because she found her joy in God and God alone. We read in the book of Psalms, 37th Psalm, verse 4, find your joy in the Lord, and he will fulfill all your heart's desires. Find your joy. So God alone could be the real source of our joy, the permanent source of our joy, the joy forever. Therefore, she found God as the only cause or only reason of her joy. Therefore, she remains our cause of joy. Therefore, in the litany of Blessed Mother Mary, we happen to tell Mary, you are the cause of our joy. You are the reason for our smile. There is one beautiful Malaysian poem in just a triplet that says, you are a most beautiful reason for me to smile. You are the most beautiful reason for me to smile. Today, I personally believe our Mother Mary is our most beautiful reason for us to smile. She begot Jesus, who was himself an embodiment of joy. He was such a joyful person. In whatever he said, in whatever he did, he always shared with others the element of joy, the joy that was fullness of all that is good, all that is good. I heard about one Colombian prisoner. He was imprisoned by jail authorities on certain suspicions.
But he was a great musician. Therefore, he managed to get himself a guitar inside the jail also. He carried it with him. So whenever he finds free time, he used to play the guitar and make himself happy and make others happy. All the fellow jailers there. Those were inmates there. But the jailers one day thought, how come this jailed person, a convict, could be so happy? Therefore they said they would break down the guitar. And they broke it. But this fellow continued making merry, making everybody happy. And they thought they should cut the tongue of this fellow. They cut it. But even then he was clapping, dancing, making everybody happy. At the end of the thing, as they failed to really soften him, they did one thing. The superintendent of the particular prison wrote in his diary, I found him to be the embodiment of all that could be called joy. So nothing could take away from him that he is joyful person. He is such a joyful person, nothing could take away that joy from him. That's what he wrote. My dear friends, Mother Mary was such a joyful person and he always carried it to others and shared it with others. What happened with Elizabeth? That's what we read in the gospel today. The moment she arrives, the moment she begins to talk, Elizabeth said, acclaiming, the moment you came and greeted me, I felt so happy, and the child within me, within my womb, is really making merry. It is exulting in real joy. The child itself is exulting in great joy. That's what her expression was. Mary was somebody who was able to share that joy with everyone whom she happened to meet around. What happened at Cana, the marriage event, we have known. The wine was a sign of celebration, a sign of real joy for the Jews. The wine bottles or wine tins are drying away, the joy is moving away. Joy is moving away. There is no celebration. So Mother Mary, what does she do? She is becoming the cause of a great miracle by Jesus happened there. She brings joy back to the entire crowd. They are wondering about the great wine that is being offered to them at the end of the meal or something, towards the end of that banquet. How come that you got this finest wine till this time? So where there is Mary, there is joy. Where there is Mary, there is celebration. My wish is the celebration mood that you have today, the joy that you find within your heart as you celebrate the birthday of Blessed Mother Mary should always be there in your heart. Let us be men and women of joy. Wherever we go, let's not lose our internal joy, the joy the world could never give, the world could never take away from us. The second point Pope Francis wants us to reflect over is, let never adversity beat you down, because we are God's children. Let us now be cowed down or bowed down by all these adversaries. Let us face them. Let us fight them out. And ultimately, we are winning. We are winning. In his gospel, St. Mark chapter 3, verses 14 and 15, he says, Jesus called his disciples unto himself for three reasons. To be with him, to be sent out to bring the good news, and to have authority over the evil. As men and women who have our belief in Jesus, who accepted God in the person of Jesus, we are persons who have got authority to over evil. We are not there to bow down before evil. But what happens in our life? Either we run away from evil, or we reconcile with evil, or we are in connivance with evil. We get along with evil. We allow evil to rule us. But we are called upon not to be afraid of evil, never to reconcile with evil, and never to get along with evil. With God on our side, we keep going, leaving aside and winning over all that is evil. It is said, David was never worried about the might of Goliath because he was aware of God's might. I know God, he is so mighty. Why should I be afraid of this Goliath who appears to be powerful?
So David was never worried about the might of Goliath because he was aware of God's might. Let us be aware of God's might. God is the fullness of goodness. God is the fullness of truth. God is the fullness of light. And when there is light in us, when there is the truth in us, when there is goodness in us, we can easily overcome the power of evil. Third one he tells us is, be always ready to rise in haste to go over to help those in need. Rise in haste in a sense of urgency. In the Gospels, I always like a particular passage which says something happens immediately. When Jesus is born, the message is carried upon to the shepherds. The message says like this. The angels tell the shepherds, today the Messiah is born for you. Today, not yesterday, not day after tomorrow or tomorrow. Today, the Messiah is born for you. And when Jesus meets Zacchaeus, what he says, today the redemption has come to his household. When Jesus is on the cross, he is telling that good thief, today you will be there in the paradise. Today. It happens now. Let us always rise in haste to help others in need. That's what our Pope calls upon us to. Without any invitation or request, Mary is with Elizabeth, serving her for over 3 months. She is there at Cana. Without being asked for, she becomes the cause of that great miracle there, realizing their need. And she does it with great love and compassion. Matthew Gospel, chapter 25, verse 40 says, whatever that you do to the least of my brothers and sisters, that you do unto me. So with the little that we have, we are always blessed people to be at the service of others. In his second letter to Corinthians, chapter 9, verse 8, St. Paul would say, God is so gracious that he gives you whatever you need personally in your life. He is also so gracious to give you the more you need, so as to be charitable, so as to give others. Therefore, we are never in dire need. God is always with us. Let us always have the goodwill to go around to good things, taking our own initiative without being requested or without being asked for. We are always at the service of others. Come on, my dear friends. Let us imitate how Mary responded to God's call with the same joy, haste, and perseverance. Let us be joyful, help without hesitation, and persevere. Let us be filled with an inner joy so great that nothing and no one can take it away from us. Let us find the strength and hope not to be sad and discouraged, thinking problems have no solution. Let us be people who rise in haste, just like Mary, to help others in need. Let us do everything with tenderness and mercy. Let us persevere. Let us rely on God and his goodness for the strength and courage needed to stay by Christ's side no matter what happens around us. Finally, let us be men and women who are constant in our good works, who keep our word intact, who are always faithful. Mary was someone who was courageously faithful till the end. Let us imitate Mary. She is our role model in our journey of faith and our life as well. Amen. வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பிலிருந்து
அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் திருநாளில் ஆண்டவர் திருமுன் கொடி வந்திருக்கிற நாம் நம்முடைய எல்லா தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். For our Holy Father, Pope Francis, our Bishop of Tanjavur, Most Reverend Dr. T. Sagairaj, all other bishops, priests and religious, especially all the priests and religious who supported us during the 9 days of Novena and devotion. Bless them with good health, and may they bring the faithful to the deeper knowledge and love of God to their ministry, life, and ministry. We pray to the Lord. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலகத்திற்கு அமைதி உரித்தாகுக என்றுரைத்த எம் இறைவா, நீர் படைத்த இவ்வுலகில் நிலவும் வன்முறை, போர், பிரிவினைவாதம், அநீதி, பசி, பிணி, இயற்கை சீற்றம் போன்ற தீமைகள் மறைந்து புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் மக்கள் அனைவரும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வை சுவைத்து உம்மை மகிமைப்படுத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். श्रद्धावंतांच्या प्रार्थना प्रतिसाद. हे प्रभू, आमची प्रार्थना ऐक. हे स्वर्गीय पित्या, आज आम्ही मोठ्या कृतज्ञते आणि आमच्या भारत देशापुढील चिंता मनात घेऊन तुझ्यासमोर आलो आहोत. आमच्या सर्व नेत्यांना तू शहाणपण दे व त्यांना प्रामाणिकतेने भरून टाक. आमच्या देशावर शांती आणि समृद्धीचा वर्षाव कर. आमचा देश सर्व जगासाठी आशेचा दीपस्तंभ आणि प्रेरणेचा स्रोत बनो. हे प्रभू, आमची प्रार्थना ऐक. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். നിത്യം ജീവിച്ചു വാഴുന്ന ദൈവമേ, വേളാങ്കണ്ണിയിലെ ഈ തീർത്ഥാടന കേന്ദ്രത്തിൽ അങ്ങയുടെ ദൈവകൃപ എപ്പോഴും ഉണ്ടാകണമെന്ന് ഞങ്ങൾ അങ്ങയോട് പ്രാർത്ഥിക്കുന്നു. മാതാവിൻ്റെ സന്നിധിയിൽ ശുശ്രൂഷ ചെയ്യുന്ന എല്ലാ വൈദികരെയും സന്യസ്തരെയും ഇടവക സമൂഹത്തെയും എല്ലാ സന്നദ്ധ പ്രവർത്തകരെയും കനിവാർന്ന് അനുഗ്രഹിക്കണമേ. ഞങ്ങളുടെ അഭിവൃദ്ധികാംക്ഷികളെയും ഈ തീർത്ഥാടന കേന്ദ്രത്തിൽ സംഭാവന നൽകി സഹായിക്കുന്നവരെയും മറ്റെല്ലാ സഹോദരങ്ങളെയും അങ്ങയുടെ ദിവ്യ സംരക്ഷണത്തിൽ ഞങ്ങൾ താഴ്മയോടെ സമർപ്പിക്കുന്നു. ഈ തീർത്ഥാടന കേന്ദ്രം എല്ലാ തുറയിലുള്ള ജനതകൾക്ക് പ്രത്യാശയുടെ ദിവ്യസ്തംഭമായി എന്നും കത്തിജ്വലിക്കാൻ ഇടയാക്കണമെന്ന് അങ്ങയോട് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய்
सगळ्या यात्रेकारां खातीर मागुया. सगळ्या संवसाराचो लोक जी यात्रेकारां कशीं ह्या पवित्र जाग्यार येतात तांच्या काळजांतली सगळी मागणी पुरी जावंक आनी ह्या वरवीं तांकां खुशालकाय आनी शांती मेळूंक तशेंच वेलांकनी सायबिणीचे मजतीन तांकां देवीक गोठाय आनी मार्गदर्शन फावो जावंक देवा लागीं मागुया. ದಯಾಮಯ ದೇವರೇ, ಇಂದು ವಿಶ್ವದೆಲ್ಲೆಡೆ ನಾನಾ ಕಾಯಿಲೆಗಳಿಂದ ನರಳುತ್ತಿರುವವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮ ಅಮೃತಾಸ್ತ್ರದಿಂದ ಇವರನ್ನು ಸ್ಪರ್ಶಿಸಿ ಎಲ್ಲರಿಗೂ ಬೇಕಾದ ಆರೋಗ್ಯ ಭಾಗ್ಯವನ್ನು ನೀಡಿರಿ. ಅವರು ಆ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕೆಂಬುದು ನಿಮ್ಮ ಚಿತ್ತವಾದರೆ ಅದನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲು ಬೇಕಾದ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೃಪೆಯನ್ನು ನೀಡಿರಿ. ಅವರ ಕಷ್ಟದಲ್ಲೂ ನೋವಿನಲ್ಲೂ ನೀವು ಸದಾ ಅವರೊಂದಿಗೆ ಇದ್ದೀರೆಂದು ತಿಳಿದು ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಕರುಣೆ ಸಾಂತ್ವನವನ್ನು ತಮ್ಮ ಪ್ರೀತಿಯೊಂದು ಹಂತದಲ್ಲೂ ಅನುಭವಿಸುವಂತೆ ಮಾಡಿರಿ. ಹಾಗೂ ಎಲ್ಲರೂ ಶೀಘ್ರವಾಗಿ ಗುಣ ಹೊಂದುವಂತೆ ಮಾಡಿರೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு ஆட்சேபிப்போம். எங்கள் நல்ல இறைவா, மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களுக்கும் கனிவாய் செவி சாய்த்திருளும். முத பேரன்பை பேரிரக்கத்தை அருள் பராமரிப்பை நம்பி வாழுகிற எங்களுக்கு எல்லாவுமாக இருந்து எங்களை காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகிறோம். திருவிழா திருப்பலி பாடல் புத்தகம் பக்கம் 17 பாடல் எண் 5. கருணை வேண்டி நின்றே உள்ளதெல்லாம் அன்பு மனம் தாயன்பை தேடும் சிறுவில்லை போல வருகின்றேன் காணிக்கையாய் தருகின்றேன் உள்ளமே பால் வாசல் தேடி வந்தேன் உந்தன் பாதம் பணிய வந்தேன் தாகம் கொண்டடைந்தேன் உந்தன் கருணை வேண்டி மாறலாம் போய் சேரும் வாரில் இருள் வரக்கூடலாம் விடிந்திடும் நாளை தேடல் நீயானான் வாழ்வெல்லாம் இனிதாகும் தேர்வு நீராகும் வேள்வில்லை ஒருபோதும் வருகின்றேன் உன் வழி தொடர்கின்றேன் வாசல்
தொடர்கின்றேன். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டடைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். பாரம்பரி மிக கூடலாம், பரவி சேர்ப்பாய். யாரும் துணையின்றி தனிமையாய் நீரால் காப்பாய். வாழ்வு நீயானாய். உந்தன் மேல் நாளும் நிழலை போலாகும். வேறில்லை இனிமேலும். வருகின்றேன், வருகின்றேன், உன் வழி தொடர்கின்றேன். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டடைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமிடும் அன்பு மனம், தாயன்பை தேடும் சிறுபிள்ளை போல வருகின்றேன் காணிக்கையாய். தருகின்ற என் உள்ளமே பாய். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டடைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து எப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மரியாவுடைய பிறப்பு திருநாளை பெருமகிழ்வோடு கொண்டாடுகிற நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்கு அளித்து உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அந்த கன்னியிடமிருந்து மனிதராக பிறக்க திருவுளம் கொண்டவும் திருமகன் எப்போதும் எங்களுக்கு உதவுவாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறந்த நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவை நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மதுமாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி
புகழ்ந்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். மடை படைப்புகள் எல்லாமே புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது உண்டு சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். மது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரிடமே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணையும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும்
நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலினால் நாங்கள் இன்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் தஞ்சை மறைமாவட்டத்திற்காக உழைத்து மறித்த எங்களுடைய ஆயர் மேதகு ஆயர் ஆரோக்கியசாமி சுந்தரம், மேதகு ஆயர் பாக்கியம் ஆரோக்கியசாமி ஆண்டகை, மேதகு ஆயர் டாக்டர் எம் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை அவர்களையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துருள்வீரா.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் தீவிர நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested not to come forward to receive the same. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. திருவிழா திருப்பலி பாடல் புத்தகம் பக்கம் 31 பாடல் எண் 6. வாழ்வானதே இறைவரவினில் வாழ்க்கை புதிதானதே. கருணை வடிவானதே திருப்பலியினில் காணும் உருவானதே. எதிர்நோக்கி நின்ற இறைவாக்கு இன்று எளியோரின் நெஞ்சில் மகிழ்வானதே. வார்த்தை வாழ்வானதே இறைவரவினில் வாழ்க்கை புதிதானதே. கருணை வடிவானதே திருப்பலியினில் காணும் உருவானதே. மனிதரில் துன்பம் குடிகொள்ளும் நாளில் இறைவனின் கண்கள் அயர்வதில்லை. மாண்பின்றி மனிதம் மடிகின்ற போதில் உலகினில் இறைமை உயர்
இறைவனில் மனிதம் இணைகின்ற வாழ்வில் இயலாதென்று எதுவும் இல்லை. இறைவனில் மனிதம் இணைகின்ற வாழ்வில் இயலாதென்று எதுவும் இல்லை. மகிழ்வுடன் தன்னை இசைவை தரவே வார்த்தை வாழ்வானதே இறைவரவினில் வாழ்க்கை புதிதானதே. எதிர்நோக்கி நின்ற இறைவாக்கு இன்று வார்த்தை வாழ்வானதே இறைவரவினில் வாழ்க்கை புதிதானதே. பிரியமானவர்களே, இந்த திருப்பலி முடிந்தவுடன் இந்த ஆலயத்தில் மராத்தியில் திருப்பலி நடைபெறும். 9:15 மணிக்கு மலையாளத்திலும் 10:30 மணிக்கு தமிழிலும் இந்த ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். பேராலய கீழ்கோவிலில் 9 மணிக்கு கிழக்கிந்திய மராத்தியிலும் 10:30 மணிக்கு கொங்கணியிலும் நண்பகல் 12 மணிக்கு தமிழிலும் மதியம் 3 மணிக்கு தமிழிலும் நடைபெறும். மாலை 6 மணிக்கு அன்னையின் கொடி இறக்கம், அதனைத் தொடர்ந்து நன்றி திருப்பலி நிறைவேற்றப்படும். பேராலய மேற்கோவிலில் காலை 8 மணிக்கு தெலுங்கிலும் 9:15 மணிக்கு கன்னடத்திலும் 10:45 மணிக்கு இந்தியிலும் மாலை 4 மணிக்கு ஆங்கிலத்திலும் திருப்பலிகள் நடைபெறும். Dear devotees, immediately after this mass we will have a mass in Marathi here in this church, and at 9:15 a.m. mass in Malayalam, and at 10:30 a.m. mass in Tamil in this church. In the lower basilica there will be mass in East Indian Marathi at 9 a.m. and at 10:30 a.m. mass in Konkani, at 12 noon mass in Tamil, at 3 p.m. mass in Tamil, and at 6 p.m. we have the lowering of Our Lady's flag, followed by a Thanksgiving mass. And in the upper basilica at 8 a.m. mass in Telugu, 9:15 a.m. mass in Kannada, 9:45 a.m. mass in Hindi, and at 4 p.m. mass in English. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நீ தந்த திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள மது திரு அவை எந்நாளும் மகிழ்ந்து அக்களிக்க செய்தருளும். அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாக விளங்கிய புனித கன்னிமரியாவுடைய பிறப்பில் அத்திரு அவை எந்நாளும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இவர்களது மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க செய்தரணும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வைத்துரலும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்துரலும். வரம் பெற்றுத்தரும்
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயரால நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்தவர். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருவிழா திருப்பலி பாடல் புத்தகம் பக்கம் 51. அன்பிற்கினியவர்களே, அறிவித்தது போல உடனடியாக இங்கு மராத்தியில் திருப்பலி நடைபெறவிருக்கிறது. எனவே சத்தம் செய்யாமல் அமைதியாக நீங்கள் கலைந்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Dear devotees, as announced, we have the Marathi Mass immediately now. Kindly vacate the place without making noise so that we will begin the Mass immediately in Marathi. Please cooperate.